ஸோ இன்னைக்கு ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் ஆட்டோ பைலட் மோடு தாங்க. என்ன பாப்பா தப்பா பேசிட்டேன்? ஆட்டோ பைலட்ன்றது வானத்துல ஃளைட்டுக்கு. ஓகே கரெக்ட் நீ சொல்றது. பட் நான் சொல்றது கொஞ்சம் புதுமையான விஷயம். கொஞ்சம் நான் உனக்கு நீ தெரிஞ்சுக்க, வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக ஆட்டோ பைலட் மோட் அப்படின்றத நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனிதர்களும் வண்டியில் ஏறி உக்காந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் ஒரு 15 நிமிஷம்னு வச்சுக்குவேன். அவங்க ஏறி உக்காந்தோடனே அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மினிமம் ஒரு 2 நிமிஷம் தான் அவங்களோட கவனம் அதில் இருக்கும். அடுத்து அவங்க ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடும். ஐயோ நமக்கு அந்த கடன் இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கே, இதை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம், ஆஃபீஸில் போனால் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நிறையா மைண்டில் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். பட் வண்டி அது சாரில் போயிட்டுருக்கும். அதுதான் ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இப்படி போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு கவனச்சிதறல் வரும்போது தான் நிறையா டைம் ஆக்சிடென்ட் வருது. ஸோ இனிமேல் நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவு ஆட்டோ பைலட் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியில் போங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம் எதிர்த்தவரை வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுதான் நம்ம ஊர் டிசைனே. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.